உங்கள் பேர் என்ன, எந்த மாவட்டத்திலேருந்து வரீங்க, என்ன ரேங்க் எடுத்தீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கீங்க? என் பேர் அஜித் குமார். நான் வந்து சேலம் மாவட்டத்துலேருந்து வரேன். என்னுடைய ஓவரால் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 2470. இப்போ வந்து எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கேன்னா ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்துருக்குங்க. ஓகே, உங்களுடைய நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? என்னுடைய ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிசி எக்ஸாம் எழுதியிருந்தாங்கண்ணா. அப்புறம் வந்து அதில் வந்து ஃபிசிக்கல் வந்து ஒழுங்காக பண்ண முடியல, ஹைட் இல்லைன்னு வந்து வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் 2022 வந்து ஃபஸ்ட் டைம் வந்து குரூப் 4 வந்து எழுதினேன். ஒரு 4 மாதம் இருக்குங்க ப்ரிப்பேர் பண்ணி. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 156 கொஸ்டின் போட்டேன். அதில் வந்து கிடைக்கல. சரி, மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்லேயும் அண்ணா எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டைம் பாஸ் பண்ணது. ஓகே, 156 இல்லாட்டி எவ்வளோ கொஸ்டின்? 170 கொஸ்டின் போட்டிருக்குங்கண்ணா. ஓகே, 170. 156 எப்படி 170 மாற்றினீங்க? கன்சிஸ்டன்சி தானே, தொடர்ந்து படித்தேங்க. 2022 வந்து விட்டதை வந்து 2023 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணேன். 2025 போஸ்டிங்கோடு நிற்கிறேன். கன்சிஸ்டன்சியாக படிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்களா இல்லை செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிங்களா? நான் வந்து பாரதி டிஎன்பிஎஸ்சி ஈரோடு ஃப்ரீ கோச்சிங் சென்டர் ஒன்று இருக்குங்கண்ணா. என்ன மாதிரி நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்திருக்காங்க. முந்தானத்து கூட நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க. ஒரு 7 பேர் இருக்குங்க. ஓகே, ஃப்ரீனா எந்த மாதிரி ஃப்ரீனா? ஃப்ரீனாங்கன்னா வந்து டெஸ்ட்டுக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, கொஸ்டின் புக்லெட்டுக்கு மட்டும் அமௌண்ட்டுங்க. மற்றபடி கோச்சிங்கு ஆர்கனைசேஷன் எல்லாமே ஃப்ரீ தான். சிஎன்சி காலேஜில் வந்து நடக்குதுங்க. ஈரோடு சிக்கநாயகர் காலேஜ் அங்கே வந்து நடக்குதுங்க. டெஸ்ட் ஃபீஸ் மட்டும்தான் வாங்குவாங்க. டெஸ்ட் ஃபீஸ்னால் அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய அமௌண்ட் மட்டும் தான். மற்றபடி கோச்சிங்கு மானிட்டேஷன் எல்லாமே அவங்க ஃப்ரீ தான். கோச்சிங் கிளாஸ் போய் இல்லை அகாடமி போய் படிக்கிறது என்ன பெனிஃபிட் ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு? என்ன பெனிஃபிட்டுங்கண்ணா, செல்ஃபாக படித்தோம்னா நம்மளால் டிசிப்ளினாக படிக்க முடியாது. ஒழுங்காக வந்து டெஸ்ட்டு போட்டால் அதனால் கண்டினியூ பண்ண முடியாது. இதே நிறைய பேரோட வந்து போய் நம்ம உட்காந்து எழுதணும்னா வந்து பார்த்தோம்னா கான்ஃபிடென்ட் வரும் நமக்கு. இவ்வளோ பேர் வந்து படிக்கிறாங்க, வெளியே இவ்வளோ காம்படிஷன் இருக்குது அப்படின்றதுனால கான்ஃபிடென்ட் வரும். முக்கியமாக இந்த நேரத்தில் யாருக்கு நன்றி சொல்கிறேன்னா, சக்கரவர்த்தி சார் இருக்கார். அவர் தான் இன்ஸ்டியூட்டோடைய ஸ்டாஃப்ஸ். அங்கே வந்துடுவார், எல்லா வாரமும் வந்துடுவார். சாட்டர்டே சண்டே வந்து இன்ஸ்டியூட்டுக்கு வந்துடுவார். அவர் தான் வந்து முக்கியமாக வந்து பார்க்கும்போது அவர் தான் நல்ல ஸ்டாஃப். அதுக்கப்புறம் எல்லா ஸ்டாஃபுமே எங்களுக்கு இதுதான். முக்கியமாக மெயினாக வந்து அவர் தான் எங்களுக்கு குரு. உங்களுடைய படிக்கிற மெத்தடை சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி ஸ்டடி பிளான் பண்ணி படிச்சிங்க? எல்லோரும் மார்னிங் எந்திரிச்சு படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கு ஆப்போசிட்டு. நைட்டு 12 மணி 2 மணி வரைக்குமே படிப்போம். படிச்சுட்டு மறுபடியும் காலையில் 8 மணி வரைக்கும் தூங்குவோம். மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு எப்பயும் போல் ரெடி ஆகிட்டு மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் தமிழ் எப்படி படிச்சிங்க? தமிழ் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் வைஸாக நான் வந்து புக் எடுத்து வச்சுருந்தேன், நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேங்க. கவர்மெண்ட் பிடிஎஃப் வந்து ஒன்று விட்டுருந்தாங்க எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து, அதை யூஸ் பண்ணுங்க. அப்புறம் கவர்மெண்ட் புக் எல்லாமே 6th to 12th வரைக்கும் புது புக்கு பழைய புக் எல்லாமே வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுங்கண்ணா. ஓகே ஓகே. தமிழில் எத்தனை கொஸ்டின் போட்டிங்க? தமிழில் 89 கொஸ்டின் தான் போட்டேங்க. 11 மார்க் எப்படி மிஸ் ஆச்சு பார்த்தீங்களா? 11 கொஸ்டினுங்களா? சிறப்பு தமிழ்னு புதுசாக வந்து அதில் புக்கு இருந்துச்சுங்க. அது ஒரு தடவை தான் படித்தேன். அதை கண்டினியூவாக படிச்சிருந்தேன்னா அதில் மார்க் வந்திருக்கும். அதில் தான் மார்க் போயிருச்சுங்க. ஓகே ஓகே. மேக்ஸ் எப்படி படிச்சிங்க? மேக்ஸ் வந்து கண்ணன் சார்னு ஒரு மேக்ஸ் ஸ்டாஃப் இருக்காருங்க. அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நோட்ஸ் எல்லாமே அவர் தான் அனுப்புவார். அவர் தெரியலன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் மேக்ஸ் தான் எங்களுக்கு வரமாட்டேன்னுலாம் சொல்கிறாங்க. நீங்கள் மேக்ஸ் எவ்வளோ போட்டு பார்த்துருப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். மேக்ஸ் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவோம். நம்ம டெய்லி 25 சம் ஒர்க் அவுட் பண்ணுவோங்க. ஓகே ஓகே. ஃபுல் மாடல் கொஸ்டின் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை எங்கள் ஸ்டாஃப் சொன்னாங்க இல்லைங்கண்ணா இன்ஸ்டியூட்டில், அவங்க டெய்லி எங்களுக்கு 25 கொஸ்டின் அனுப்பி மானிட்டேட் பண்ணுவாங்க. இவங்க வந்து டெய்லி எழுதுறாங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கு தனியாக குரூப் வச்சுருக்காங்க. 10 பேருக்கு ஒரு ஸ்டாஃப் அப்படின்னு ஒரு குரூப் வச்சுருக்காங்க. ஓகே. ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி படிச்சிங்க? ஜென்ரல் ஸ்டடீஸ் நார்மலாக தாங்கண்ணா. அதுவும் சிலபஸ் வைஸாக தாங்க. எந்தெந்த பாடம் வெயிட்டேஜாக வந்து நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அதுக்கெலாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம். பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அந்தளவு நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலிங்கண்ணா. இதில் வந்து நோட்ஸ் எடுத்து படிச்சிங்களா இல்லை வந்து அப்படியே புக்கில் படிக்கிறது தானே? நோட்ஸ் எடுக்க சொன்னாங்க, என்னால் கண்டினியூ பண்ண முடியல. புக்கிலே தான் படித்தேங்கண்ணா. எல்லோரும் படிப்பாங்க, நான் எழுதி பார்த்து படிப்பேன். ஓகே. மனப்பாடாகிறன்றதுக்காக எழுதி பார்த்து படிப்பேன். இன்னும் எனக்கு கொஞ்சம் மெமரி பவர் ஒரு உலைக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஷார்ட்டாக நோட்ஸ் எடுக்கிறேன்னு வைங்களேன், ரிவிஷனுக்கு அதை அப்படியே ஒரு ஓரலாக தள்ளி பார்த்துட்டு போயிடலாம். இப்போ நோட்ஸ் எடுக்காமல் படிக்கும்போது ரிவிஷன் பண்ணும்போது புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும், புக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ரிவிஷனை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது அவங்களால? ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுன்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் என்னால் முடிஞ்சளவு நான் திருப்பிட்டு போயிடுவேன் நைட்டுக்குள்ளே. நாளைக்கு டெஸ்ட்டுன்னா என்னால் முடிஞ்சளவு நான் அந்த சிலபஸ் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அது வந்து என்னால் முடிஞ்சளவு நான் திருப்பிட்டு போயிடுவேன். ஃபுல்லாகவே ஒரு டைம் ஓரளவே பார்த்துட்டு போயிடுவோம்.
அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்கு இல்லையா, இப்போ வந்து நம்ம எவ்வளோ நல்லா படிச்சிருந்தாலும் இல்லை எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும் அங்கே நம்ம எழுதுறது தான். அப்போ நம்ம பதட்டப்படக்கூடாது, தவறுகள் எல்லாம் பண்ணக்கூடாது. தவறுகள் செஞ்சீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது ஆஸ்பிரன்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க? தெரிஞ்ச கொஸ்டினே ஒரு 5 to 6 கொஸ்டின் மேலே தப்பு பண்ணியிருந்தாங்கண்ணா. அப்புறம் மேக்ஸ் வந்து ஒரு 3 கொஸ்டின் டைம் பத்தலைங்க. இங்கே எக்ஸாம்லாம் நல்லா தான் பண்ணேன். அங்கே போயிட்டு என்னென்னு தெரில, ஒரு பதட்டமோ என்னமோன்னு தெரில, எனக்கு டைம் பத்தாமல் போயிடுச்சு. ஒரு 3-4 மார்க் சேர்த்து போட்டுருந்தா முன்னாடி கவுன்சிலிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல போஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமாங்கண்ணா, டெய்லியும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறத விட டெஸ்ட்டு போட்டுட்டு அதில் என்ன கரெக்ஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அதில் வந்து புரிஞ்சுக்குவீங்க நிறையா. ஓகே. மேக்ஸ் போட்டு பார்க்கணும், ஜிகேவும் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். ஜிகே கூட நீங்கள் 2 நாள் 3 நாளுக்கு ஒரு தடவை டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஆனால் தமிழ் வந்து டெய்லியும் 100 கொஸ்டின் டெஸ்ட் போட்டு பார்த்தாகணும். இப்போ எல்லாருமே வந்து தமிழ் மேக்ஸ் அது ரெண்டில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ ஜிஎஸ்லேயே 75 கொஸ்டின் இருக்குது. இப்போ ரெண்டுத்தையுமே எல்லாருமே கரெக்டாக படிச்சிடுறாங்க. இதில் தான் ஒரு முன்ன பின்ன போகிறத வச்சு தான் ரேங்க்லாம் வருது. அப்போ ஜிஎஸ்க்கு என்னென்ன எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? அப்போ நம்ம ஜிஎஸ்சில் வந்து நம்ம எல்லாமே எடுத்த உடனே படிக்க முடியாதுங்கண்ணா. பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி நம்ம டாபிக் வைஸாக பிரித்து அதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். இப்போ வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த சப்ஜெக்ட்டில் இவ்வளோ தான் வருது, கரண்ட் அஃபேர்ஸில் இவ்வளோ தான் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும், எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடாது நம்ம தெரிஞ்சு படிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோன்னு வைங்களேன், இது கரண்ட் அஃபேர்ஸில் இல்லை ஏதோ ஒரு இதில் இப்போ நோட்ஸ் எடுக்கிறதுக்காக இப்போ ஒரு டாபிக் படிக்கிறோம், இதில் இது முக்கியமானது, இது முக்கியம் இல்லை, இப்போ நோட்ஸ் எடுக்கிறேன்ட்டே புக்கில் இருக்கிறதே அப்படி. நாங்கள் நோட்ஸ் எடுக்க மாட்டோங்கண்ணா. அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்டுக்குவோம். எங்களுக்குள்ள ரூமில் படித்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்டு அப்படி நாங்கள் பேசிக்குவோம் அதை பற்றி. ஓகே. இவ்வளோ நாள் படிச்சுட்டு இந்த ஆர்டர் வாங்கிறதுக்குலாம் இல்லையா, அது எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கண்ணா. வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த சுச்சுவேஷன்லாம் என்னால் தான் இப்போ சரியாகும்னு அந்த நம்பிக்கை வந்து இப்போ தான் வந்திருக்குங்க. ஓகே. இப்போ நிறைய 3 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா? இப்போ 3 ஆண்டுமே வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்களா? சப்போர்ட் பண்ணாங்கண்ணா. சப்போர்ட் பண்ணலாம் சொல்ல முடியாது. அண்ணாவும் சப்போர்ட் பண்ணார். இந்த நேரத்தில் எங்கள் அண்ணா பேசுகிறதில்ல எங்கள் அண்ணா கூட, இருந்தாலும் அவனுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரி. இந்த ஆண்டு 2025 எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்லுவீங்க? கன்சிஸ்டன்சியாக படிங்க, டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். முக்கியமாக டெஸ்ட் வந்து டெய்லி டெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகாடமி வந்து நீங்கள் உங்களால் வந்து கண்டினியூவாக படிக்க முடியும், நான் வந்து செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு அகாடமி, அந்த அகாடமியில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே. இந்த மொமெண்ட் எப்படி இருக்குது ஆர்டர் வாங்கினது? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அந்த செவர் தான் முக்கியமாக எல்லாருடைய கனவு. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாமே அந்த செவர் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றது தான் கனவு. அது இன்றைக்கி எனக்கு நிறைவேறிடுச்சு. வருஷம் காம்படிஷன் உயர்ந்துக்கிட்டே தான் போவாங்க. நம்ம எந்தளவு கன்சிஸ்டன்சியாக படிக்கிறோமோ அப்போ தான் நம்ம வந்து நமக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான உறுதித்தன்மை வந்து கிடைக்கும். ஸோ கன்சிஸ்டன்சியாக படிக்கணும். காம்படிஷன் வந்து நம்ம வெளியே இருக்கிறத வந்து பார்த்துக்கணும். ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தோம்னா 10,000-20,000 பேர் வந்து அகாடமியில் சேர்ந்து வந்து படிக்கிறாங்க. அதனால் காம்படிஷன் பொறுத்த மாதிரி நம்ம படிச்சுக்கணும். இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து ஒரு மார்க்கில் மிஸ் பண்ணவங்க, 2 மார்க்கில் மிஸ் பண்ணவங்க இந்த 2024 இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் என்ன மெசேஜ் சொல்லியிருக்கோம்? அவங்களுக்குலாம் வந்து அதான் கண்டினியூட்டியாக நீங்கள் இப்போ படிச்சிங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் ஃபஸ்ட் டேவே கவுன்சிலிங் போவீங்க. ஏன்னா போன முறை வந்து இந்த முறை வந்து 180+ எடுத்தவங்க எல்லாமே போன முறை நூலிலே தவற விட்டவங்க தான். அதனால் நீங்கள் அதே கன்சிஸ்டன்சியாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும்.